வணக்கம். உடலில் உள்ள தசை, எலும்பு, மூட்டுக்கள் பலமாக இருப்பதற்கு புரோட்டீன் சத்து அவசியம் தேவைப்படுகிறது. சமீப காலங்களில் பெரும்பாலான மக்கள் உடல் வடிவத்திற்காகவும் தசை மற்றும் எடையை அதிகரிக்கவும் கடைகளில் கிடைக்கும் புரோட்டீன் பொடியை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். பெரும்பாலும் பெண்களை காட்டிலும் ஆண்களே இதை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். இந்த புரோட்டீன் பவுடர் எப்படி தயாரிக்கப்படுகிறது, இதை பயன்படுத்துவது உடலிற்கு நன்மையா தீமையா என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வே புரோட்டீன் என்பது பாலிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பொருளாகும். பாலிலிருந்து பன்னீரை பிரித்து எடுத்த பிறகு எஞ்சியிருக்கும் தண்ணீரில் உள்ள கொழுப்புச்சத்து, கால்சியம், தாது பொருட்கள் போன்ற சத்துக்களையும் அகற்றிவிட்டு மீதமிருக்கும் புரதத்தை மட்டும் பிரித்து பொடியாக செய்து அதிக விலையில் புரோட்டீன் பவுடராக நமக்கு கிடைக்கிறது. இதில் பல வாசனைகள், என்சைம்ஸ் கலந்து பல்வேறு வகை புரோட்டீன் பவுடர்களாக கிடைக்கிறது. புரோட்டீன் பவுடர் அதிக விலையில் விற்கப்படுவதற்கு காரணம், ஒரு ஸ்பூன் புரோட்டீன் பவுடரை தயார் செய்வதற்கு அதிக அளவு பால் செலவிடப்பட்டு பல்வேறு ப்ராசஸ்களில் தயார் செய்யப்படுவதற்கு பல ரூபாய் செலவிடப்படுகிறது. அதனால்தான் இந்த வே புரோட்டீன் பவுடர் அதிக விலையில் நமக்கு விற்கப்படுகிறது. இந்த புரோட்டீன் பவுடரை புரதச்சத்து குறைபாடு இருப்பவர்கள், அதிக உடல் உழைப்பு, உடற்பயிற்சி செய்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி சாதாரணமாக இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இந்த வே புரோட்டீன் பாலிலிருந்து எடுக்கப்பட்டாலும் கூட அது பல்வேறு ப்ராசஸ்களில் எசன்ஸ், வண்ணங்கள் கலந்துதான் தயாரிக்கப்படுகிறது. இயற்கையாக கிடைக்கும் பால், தயிர், வெண்ணெய், நெய், பாதாம், முந்திரி, முட்டை போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த உணவுப் பொருட்களின் தரத்திற்கு ஈடாகாது என்றே சொல்லலாம். இந்த புரோட்டீன் பவுடரை எடுத்துக்கொள்ளும் பொழுது தண்ணீர் நிறைய அருந்த வேண்டும். ஒருவர் சாப்பிடும் உணவு முறைகள், உடல் உழைப்பிற்கு தகுந்தவாறு தான் இந்த புரோட்டீன் பவுடரை எடுக்க வேண்டும். ஒரு புறம் வே புரோட்டீன் உடலிற்கு மிக நல்லது என்றும், மறுபுறம் இந்த புரோட்டீன் பவுடரை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் கல்லீரல், சிறுநீரகம், இதயம் போன்ற உறுப்புகள் பாதிப்பிற்கு உள்ளாகும் என்றும் இதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் பொதுவாக தசைகளை பலமாக்கவும் உடல் எடையை அதிகரிக்கவும் மீன், முட்டை, இறைச்சி, பயிறு மற்றும் பருப்பு வகைகள் போன்ற புரதச்சத்து நிறைந்த இயற்கை உணவுகளை சாப்பிட்டே நோய்களின்றி உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும். புரோட்டீன் பவுடரை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நல்ல தரமான பவுடராக வாங்கி உடல் தேவைக்கேற்ப பயன்படுத்துவது முக்கியம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.